வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் 10. இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா ஃபோனு வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்மக்கிட்ட ரிசீவ் ஆனப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஒர்க் ஆகலைன்னு வந்துச்சு. நாம் வந்துட்டு வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது ரீஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து பேட்டரியை கழட்டி போடும்போது திரும்பவும் எகைன் ரீஸ்டார்ட் ஆகுது. கேமரா ஒர்க் ஆகலை, ரீஸ்டார்ட் ஆகுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணலான்னா, கேமரா ஓரியன்டட் லைனில் ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் ரீஸ்டார்ட் ஆகும். இந்த ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலராக வந்து இதுதான் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பேட்டரி ப்ராப்ளத்துக்கு ரீஸ்டார்ட் ஆகும், சப்போர்ட்டில் தண்ணி பட்டிருந்தால் ரீஸ்டார்ட் ஆகும், கேமரா சர்க்யூட்டு, எல்டிஓ சர்க்யூட்ஸு இதில் தண்ணி பட்டிருந்தால் ஆகும், சிபியூ ப்ராப்ளத்தில் ரீஸ்டார்ட் ஆகும், ஹெல்த் ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக வந்து ரீஸ்டார்ட்டுங்கிறது நடக்கக்கூடியது. அப்போ ரீஸ்டார்ட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னா முடியாது. இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கஸ்டமர் கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க, நாம் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, ரீஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து கேமரா ஓரியன்டட் லைனில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வாட்டர் டேமேஜ் நடந்துருந்தா கூட இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து டயக்னைஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வாட்டர் டேமேஜ் அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் டேமேஜை வந்து இருக்குன்னு நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டேன்னு. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்மளோட கேமரா சர்க்யூட்டோட இந்த இடத்துல ஒரு டீப்பான வாட்டர் டேமேஜ் வந்து இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பொழுதும் ஒரு வாட்டர் டேமேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் ஃபைன் பண்ணக்கூடாது, ஓவரால் எல்லா ஏரியாவையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, இது வந்து மெயின் கேமராவோட கனெக்டர் பக்கத்துலேயே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸும் பக்கத்தில் இருக்குது, மேலே ஒரு மைக் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வாட்டர் டேமேஜ் வேறு ஏதாவது ஏரியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஸ்கேன் பண்ணுறேன். நம்ம மேக்ஸிமம் வந்து டாப் சைடில் வந்து வாட்டர் டேமேஜ் இருக்கும். பேட்டரி கனெக்டர் சைட்லாம் வந்து ஈஸியாக வந்து வாட்டர் டேமேஜை ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இதோட பேக் சைடில் பார்க்குறேன், சென்சார்ஸ் லைன்லையும் செக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே வாட்டர் டேமேஜோட சைனேஜ் இல்லை. பட்டு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஏரியாவில் வந்து நல்ல ஹெவியான வாட்டர் டேமேஜ். எப்பொழுதும் வாட்டர் டேமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாமல், ரொம்ப அழுத்தாமல் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இங்கே உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து வீக்கில் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு அந்த ஏரியா வந்து டேமேஜ் பண்ணாமல் ஓரளவு பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அதில் என்ன காம்பனண்ட் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஐசி ஒன்று இருக்குது. ஐசி பக்கத்தில் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து கெப்பாசிட்டர்ஸ் அதிகமாக டேமேஜ் ஆகும் ஒரு வாட்டர் டேமேஜ் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து கிரவுண்டுக்கும் சப்ளைக்கும் நடுவில் பேரல் கனெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள வாட்டர் டேமேஜை கொஞ்சமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேமேஜை நான் வந்து டைரெக்டாக ப்ரஷ் போட்டு தேய்க்கலாமா அப்படின்னா, நீங்கள் தேய்க்கும் போது டேமேஜ் வந்து ஹெவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஏற்கனவே இருந்ததோட கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளது. ஓகேவா? இந்த காம்பனண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஈஸியாக கலழுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐசி கீழே வந்து கரெக்ஷன் இருக்கும். அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் தள்ளி பாருங்கள். முக்கியமாக இந்த ஐசியை வந்து நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். முதல்ல இது என்ன ஐசிங்கிறத நம்ம வந்து
சர்க்யூட்டில் பார்த்துருவோம். எதனால் கேமரா ஒர்க் ஆகலை? இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எதனால் நம்மளோட கேமரா வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்மி நோட் 10 ஓட பேக் கேமரா 48 MB ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு இந்த இடத்துல உள்ள ஐசி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போனவுட் ஆகிட்டு இந்த S8C, அதாவது S8 அப்படின்னா காயிலேருந்து வரக்கூடியது, சின்னா 2 பவர் ஐசி இருந்திருக்கும், அதனால் இன்னொரு பவர் ஐசி. ஓகேவா? இந்த இந்த பிங்க் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா VDD02 போட்டிருக்காங்க. இன்னொன்று, அதாவது 2 LDO, டியூல் LDOமாங்க. அதாவது 2 LDO இதில் வந்து இருக்குது. 2 LDO, அதாவது கேமராவோட மெயின் கேமராவோட VDD, இன்னொன்று வந்து மெயின் கேமராவோட VDD2, இது ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து இதோட ஸ்கிமேட்டிக் இருக்குது, ஸ்கிமேட்டிக்லேயும் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். லேஅவுட்டு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்டிகுலராக அது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எனக்கு இதில் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆனால் கூட நான் வந்து எடுத்து என்னால் வச்சிட முடியும். ஸ்கிமேட்டிக்கெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களால் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வைக்கிறது சிரமம். இது வந்து பவர் LDO அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 பின்னு, இந்த பக்கம் 5 பின்னு இருக்குது. இதில் வந்து எனேபிள், அதாவது கேமரா LDO எனேபிள் ஒன்று வருது. இதனால் AVDD DVDD 2 வோல்டேஜை இதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது ஃப்ரண்ட் கேமுக்குள்ள டிஜிட்டல் VDD 1.2, அனலாக் VDD, டிஜிட்டல் VDD அனலாக் VDD இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு 1 2, இந்த இடத்துல 2 1 இருக்குது. ஓகேவா? 1 2 மொத்தம் 4 LDOவை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? 4 LDOக்கு 2 இன்புட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.3 வோல்ட், இன்னொன்று வீரஜ் BOB. இந்த வீரஜ் BOBயை தான் பார்த்தீங்க அப்படின்னா VPH பவர் அப்படின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கிமேட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீரஜ் BOB இருக்குது. மொத்தம் 4 விதமான வோல்டேஜை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. U200 சேமா அப்படின்னு பார்த்துக்கிறேன். மொத்தம் மேலே 5 லைனு, கீழே 5 லைனு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேமராக்குள்ளே 2 LDO தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி, அதாவது மெயின் கேமராவுக்கு. நான் வந்து இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷனில் வேறு கேமரா ஓப்பன் பண்ணாலும் எனக்கு மிச்சம் இருக்கிற லைனை வந்து காமிப்பாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு LDOக்கான பவர் ஐசி. இப்போ இதில் வந்து தண்ணிப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த LDO ஐசியை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணுவோம். முதல்ல கனெக்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். கனெக்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஐசியில் டாட் பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? இதோட டாட் பொசிஷன் இந்த சைடில் இருக்குது. அதாவது இந்த காம்பனண்ட்டுக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கும் நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த ஸ்டார் மார்க் இருக்குல்ல, இதோட இந்த சைடில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐசியை முதல்ல எடுத்து ரீபால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கும் மேலேயே இருக்குது. மைக்கும் மேலேயே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த சர்க்யூட்டை வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, கேமராவுக்கு போகிற எல்டிஓ பவர் ஐசி, அதாவது இதில் வந்து எல்டிஓ இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு பவர் ஐசி மாதிரி போட்டு ஒரு 4 எல்டிஓ இண்டிவிஜுவலாக ஒரே ஐசி மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு எல்டிஓக்கு போகிற பவர் ஐசி. இதில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்ததுனால தான் நம்மளால் வந்து கேமரா வந்து ஒர்க் ஆகலை. இப்போ ஆனால் எனக்கு வந்து கஸ்டமர் வந்து என்ன இஷ்யூக்காக இதை கொடுத்தாங்க அப்படின்னா, சிபியூ ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா சிபியூ ரிலேட்டட் இஷ்யூ இந்த நோட் 10 ப்ரோ அந்த சீரீஸில் வர்றதுனால இது சிபியூ இஷ்யூவாக இருக்குமா அப்படின்ட்டு கொடுத்தாங்க. நம்ம டயக்னோஸ் பண்ணதில் சிபியூ இஷ்யூ இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டான ஃபால்ட் என்னவோ அதை வந்து சரி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேமரா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா சிபியூ இஷ்யூ நிறையா வர்றதுனால எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிபியூ இஷ்யூ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ இந்த இஷ்யூவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிபியூ வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணாமல் டைரெக்டாக சிபியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. ஓகேவா? அப்போ என்ன இஷ்யூங்கிறத கரெக்டாக ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணி சர்க்யூட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி சர்க்யூட் லெவலில் கற்றுக்கிட்டு சிப் லெவல் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து A to Z பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒன் டே டெமோ கிளாஸ் கூட எந்த ஸ்டூடெண்ட் கூடனாலும் நீங்கள் வந்து சேர்ந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் அட்டன் பண்ணும் பட்சத்தில் நாங்கள் எப்படி எடுக்கிறோம், எங்களோட கோச்சிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ஸில் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.